நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அனைவருக்கும் வந்தனம். தற்போதைய காலகட்டத்தில் இளைஞர்கள் யாருமே பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்யறதே கிடையாது. அப்படிப்பட்ட பெரியவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் பல இருக்கு. அது கடமைகள் என்னென்ன, அந்த கடமைகள் எல்லாம் நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்மளுடைய அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியில 4 வங்கியில தலைவரா பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றவரான திரு டி எஸ் ராகவன் அவர்கள் சொல்றாரு, பார்க்கலாம். அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான, பணிவான, கனிவான வணக்கங்கள். நம்முடைய வாழ்க்கை அவசர கதியிலே செல்கின்றது. அன்றாடம் பல நிகழ்வுகள், பல கம்பல்ஷன்ஸ், பல டிஃபிகல்ட்டிஸ், இதோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. இதில் அன்றாடம் இத்தனை கஷ்டமான வாழ்க்கையில் நம்ம எங்கே ஆன்மீகத்துக்கு நேரம் அங்கே கிடைக்கிறது என்று பலர் நொந்து கொள்கின்றனர். ஆனாக்கா உண்மையில் பார்த்தோம்னாக்க ஆன்மீகத்திலேருந்து நமக்கு பல வாய்ப்புகள், பல எடுத்துக்காட்டுகள் நமக்கு வாழ்க்கையை, அன்றாட வாழ்க்கையை விமர்சையாக வெற்றிகரமாக செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றது. இப்போது இன்றைக்கி நம்ம ஒரு சமாச்சாரம் பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் திதி கொடுப்பதுன்னு உண்டு. நம்ம வாழ்க்கையில் எப்போவாது கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுகின்றன. வியாபாரம் எடுத்துக்கிட்டோம்னா வியாபாரத்தில் தோல்வி மேலே தோல்வியாக வருது. குடும்பத்தில் சிக்கல் மேலே சிக்கலாக இருக்குது. பயிர்கள் செய்தால் பயிர்கள் பலன் கொடுப்பதாக இல்லை. வீட்டில் சண்டை சச்சரவோடு இருக்குது. வீட்டில் புள்ளைக்குட்டி பிறக்காமல் அது பிறந்த பிள்ளைக்குட்டிகளுக்கு வியாதி வகையாக இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நொந்து போகிறாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன சொன்னால் ஜோசியரை போய் கேட்பாங்க. ஜோசியர் என்ன சொல்லுவார், ஐயா உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கு ஐயா, பித்ரு தோஷத்துக்கு நீங்கள் பரிகாரம் செய்யணும், அதுக்கு ராமேஸ்வரத்துக்கு போங்க, எள்ளு போட்டு யாகம் பண்ணுங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த விஷயங்களுக்குள்ளே இப்போ நம்ம போகலை. ஆனால் இந்த பித்ரு தோஷம் ஏற்படாமல் இருப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பார்ப்போம். ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க, நம்முடைய அன்றாட வாழ்க்கையை இன்று ஏற்பட்டதல்ல, பல நூற்றாண்டுகளாக, பல ஜெனரேஷனாக, பல சகாப்தங்களாக முன்னோர்கள் ஆண்ட வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். மாற்றங்கள் ஏற்படலாம், எல்லா மாற்றங்களும் மேன்மையானதில்லை. எவரி சேஞ்ச் இஸ் நாட் எ டெவலப்மெண்ட். ஆனால் த பாஸ்ட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். பழமையில் பார்த்தோம்னா பல விஷயங்களின் அடிப்படை தெரிகின்றது. அதை தெரிஞ்சு தான் நம்ம இந்த முன்னோர்கள் வழிபாடு, இறந்தவர்களுக்கு வழிபாடு செய்கின்றோம். இது எந்த மதமானாலும் சரி, எந்த மொழியானாலும் சரி, எந்த நாடானாலும் சரி, இறந்தவர்களுக்கு ஒரு வழிபாடு செய்வது என்பது வழக்கமாக இருக்கின்றது. இதை நம்ம நாட்டில் என்ன சொல்கிறோம்னாக்க ஸ்ராத்தங்கிறோம், திதிங்கிறோம், தவசங்கிறோம். இதை முன்னோர்கள் செய்திருக்கிறார்களா, ஏன் செய்தார்கள், அதற்காக என்னென்ன படுத்துனாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்ராத்தம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. அதுக்கு பொருள் என்னவென்றால் ஸ்ரத்தையா கர்த்தவியம். இது ஸ்ரார்த்தம். மிகவும் ஸ்ரத்தையுடன், மிகவும் ஈடுபாட்டுடன், மிகவும் டிவோட்டடாக செய்ய வேண்டியது ஸ்ரார்த்தம். இது ஸ்ரார்த்தம், ஸ்ரார்த்தம் அல்ல. ரொம்ப பேர் ரொம்ப ஸ்ரத்தையாக செய்கிறவங்க ஸ்ரார்த்தம் வாங்க, இல்லை, ஸ்ரார்த்தம். ஸ்ரார்த்தம் என்பது ஸ்ரத்தையாக செய்வது, ஈடுபாட்டுடன் செய்வது. இதை பலவிதமாக ஆண்டுக்கு ஒரு முறை செய்கின்றார்கள். மாதந்தோறும் மாதப்பிறப்பென்று செய்வார்கள், அமாவாசை என்று செய்வார்கள், சில பருவங்களிலே செய்வார்கள். இது போன்று பல விதத்திலே பலர் செய்கின்றார்கள். அது மட்டுமன்றி திதி கொடுப்பது என்பது குளத்தங்களில், ஆத்தங்களில் போய் செய்கிறதும் வழக்கம் உண்டு. ஆனால் இதை நிச்சயமாக செய்யணும். செய்யாட்டால் என்ன ஆகும்னாக்க, நம்முடைய முன்னோர்களுக்கு, நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு, பாட்டன் பாட்டிகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறி விடுகின்றோம். சரிங்க, என்ன இல்லாத பழக்கமெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லைங்க, பழக்கம் இருந்திருக்கு, நிச்சயமாக இருந்திருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் அதை எடுத்துரைத்திருக்கிறார்கள். இல்லைங்க, எங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க, அந்த இதில் வேறு வேலைங்கள்லாம் செய்வாங்க, நாங்கள் செய்கிறதில்ல. இல்லை, எல்லோரும் செய்ய வேண்டும் என்பது தான் நாம் ராமாயணத்திலிருந்து கற்றுக்கொள்கின்ற உண்மை. ராமன் என்கின்ற அரசன் செய்தான், பரதன் என்ற சிற்றரசனும் செய்கின்றான்,
சுக்ரீவன் என்ற குரங்கு அரசன் அங்கதன் என்கின்ற குரங்கு அரசன் செய்கின்றான். விபீஷன் என்கின்ற அரக்க அரசன் செய்கின்றான். இது எல்லோரும் செய்கின்றார்கள், இவரை செய்ய வற்புறுத்துகின்றார்கள். அதனுடைய மேன்மையும் கூறுகின்றார். அவ்வளவு ஏங்க நம்ம வள்ளுவர் தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்று இந்த ஐவருக்கும் பணிவிடை செய்வது தான் ஒரு இல்வாழ்வானுடைய பெரும் தலையான கடமையாக கூறுகின்றார். அதுபோன்று இதை எல்லோரும் எடுத்துரைப்பது என்னவென்றால், தென்புலத்தார் என்றால் இறந்து மாண்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள். இதை வள்ளுவர் கூறல பாருங்கள். தென்புலத்தார் என்று கூறுகின்ற பொழுது நம்முடைய பெரியவர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்கள், நம்மை சேர்ந்தவர்கள், நமக்கு அறிந்தவர்கள், நாம் அறியாதவர்களுக்கு கூட சொல்லுகின்றார். அதனால தான் தென்புலத்தாரும் ஒரு ஜென்ரல் வேர்டை யூஸ் பண்ணார். பார்க்க போனாக்க இந்த ரத சப்தமின்னு சொல்லுவாங்க, பீஷ்மாஷ்டமின்னு சொல்லுவாங்க. பீஷ்மர் என்பவர் மகாபாரத காலத்தில் வாழ்ந்தவர், பிள்ளைக்குட்டி இல்லாமல் இறந்தவர். அவருக்கு அன்று தொட்டு இன்று வரை ஆண் பெண், தந்தை இருப்பவர் தந்தை இல்லாதவர், தாய் இருப்பவர் தாய் இல்லாதவர் எல்லோருமே தர்ப்பணம் செய்கின்றார்கள். அது பீஷ்மாஷ்டமி என்று தை மாதத்தில் வருகின்றது. ஆக இந்த திவசம் பண்ண வேண்டியது, சார்தம் பண்ண வேண்டியது என்பது மிக மிக முக்கியமானது. எவ்வளோ முக்கியம்னு கேட்டாக்க, தசரதன் கூறுகின்றான் இறக்கின்ற தருவாயிலே, கைகேயை பார்த்து நீ என்னுடைய மனைவி அல்ல, பரதன் என் மகன் அல்ல, அவன் எனக்கு தவசம் செய்யக்கூடாது, அவன் எனக்கு பித்திருக்கடன் செய்யக்கூடாது என்று கூறுகின்றான். சாதாரணமாக சில பேர் சொல்லுவாங்க, சத்தியமாக சொல்கிறாங்க, சாமி சத்தியமாக சொல்கிறாங்க, என் தாயார் சத்தியமாக சொல்கிறாங்க. அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்கிறாங்க. தெய்வம் என்பது இம்பார்ட்டண்ட், தாய் என்பது இம்பார்ட்டண்ட், சத்தியம் என்பது இம்பார்ட்டண்ட். அந்த இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்கிறச்ச அந்த வார்த்தைகளை உபயோகிக்கின்றார்கள். அதுபோன்று தசரதன் பரதனை பற்றி கூறுகின்ற போது எனக்கு நீ ஈமக்கடன் செய்யக்கூடாது என்கின்றான். எப்பேற்பட்ட ஒரு ஆவேசத்தில் பேசுகிறான், எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தெரியுது இல்லைங்களா? அது இருக்கட்டும். மற்றொரு இடத்தை பார்ப்போம். ராமர் சீதையை தேடிக்கொண்டு செல்கின்றார். அங்கே ஜட்டாயு என்கின்ற கழுகு அரசன் ராவணனுடன் போர் செய்து கீழே விழுந்துட்டான். இறக்கைகள் ஒடிந்து கீழே கிடக்கிறான். அப்போ ராமர் அங்கே வரார், பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. ராமர் ஜடாயுவை தந்தை போல் கருதுகின்றார், கண்ணீர் வடிக்கின்றார். சிறிது நேரத்தில் ராவணன் போன்ற திசையை கூறிவிட்டு அந்த கழுகு அரசனும் உயிரை துறக்கின்றது. அந்த கழுகு அரசனுக்கு ஜடாயுவுக்கு ராமர் பித்திருக்கடனை செய்கின்றார். யாருக்கு? ஜடாயு என்கின்ற பறவைக்கு. இதில் பாருங்கள், தன்னுடைய அப்பா இல்லை, தன்னுடைய உடன் பிறந்தானும் இல்லை, ஒரு பறவை. பறவைக்கு செய்கின்ற பித்திருக்காரியம் மிக சிறப்பாக இருந்து ஜடாயுவுக்கே மோட்சத்தை வாங்கி கொடுக்குறது. இதைத்தான் நம்முடைய மாலயபட்சம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுவும் திதிகளில் ஒன்று. மாலயபட்சத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, நம்முடைய தாய், தந்தை, பாட்டன், பாட்டி, முப்பாட்டன், முப்பாட்டி இவர்களுக்கு மட்டுமல்ல, இவர்களை தவிர்த்து நம்முடைய தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய உறவினர்கள் இறந்திருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்கு, அது மட்டுமல்ல நம்ம வீட்டிலே பணி செய்த பணியாட்கள் இறந்திருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு, அது மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்திலே சேர்ந்திருந்த விலங்கினங்களுக்கும் சேர்த்து செய்கின்ற பணி மகாலயபட்சத்தில் செய்கின்ற திவசம். இதுக்கு காருண்ய பித்திருக்கள் என்று கூறுவார்கள். அவர்களுக்காகவும் செய்கின்றார்கள். இது திவசத்தோட முக்கியத்தை பற்றி சொல்லுது. இது பாருங்கள், இந்த முக்கியத்தை இன்னொரு சமாச்சாரம். ராவணனுக்கு 2 தம்பிகள், ஒருவன் கும்பகர்ணன், ஒருவன் விபீஷணன். கும்பகர்ணன் தூங்கி எழுந்துக்கிறான். விபீஷணன் போய் சொல்கிறான், அண்ணா நீ ராவணனோடு சேர்ந்து இந்த அதர்மத்துக்கு போகாத, நீ தர்மம் தெரிஞ்சவன், உண்மை தெரிந்தவன், நீதி தெரிந்தவன், சீதையை கொண்டு போய் விடுறதுக்கு வழியை பாருன்னு சொல்கிறான். கும்பகர்ணன் யோசிக்கிறான், இந்த வழி போகலாமா அந்த வழி போகலாமான்னு யோசிக்கிறான். யோசித்து விட்டு, ஆனால் அண்ணனுக்கு செஞ்சோற்றுக்கடன் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த நீதியின் பார்ப்பட்டு அவன் அண்ணனுடைய மடிவதற்கு தயாராக இருக்கின்றான். அப்பொழுது விபீஷணனுக்கு ஒரு அறிவுரை கூறுகின்றான். இதோ பார் தம்பி, நான் செஞ்சோற்றுக்கடனுக்காக இவனோட போகிறேன். ஆனால் நீ ராமர் என்கின்ற பரம்பொருளை தெரிந்து கொண்டு விட்டாய், ராமனிடம் போய் சேர்ந்து விடு. நீ சேர்ந்தால் என்ன தெரியுமா அட்வான்டேஜ்? எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, எங்கள் எல்லாருக்குமே அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு கேட்குறியா? எங்கள் எல்லாருக்கும் நீ ஈமக்கடன் செய்யலாம்.
எங்கள் எல்லாருக்கும் நீ வந்து ஆதி நூல்படி கடன்களை செய்வையானால் நாங்கள் நரகத்தில் இடர்பட மாட்டோம், எங்களுக்கு நல்ல கதி கிடைக்கும், அதற்காகவாவது நீ சென்று விடு என்று கூறுகின்றான். தன் தம்பி தனக்கும் தன் தமையனுக்கும் தன் குலத்தவருக்கும் ஈமக்கடன்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகவே, திதிகள் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவனை ராமன்பால் செல்ல சொல்கின்றான். அப்படி ஒரு சமாச்சாரம். அதுக்கு அடுத்தாப்பில் யுத்தம் நடக்கின்றது. யுத்தத்தில் ராமன் ராவணனை அழித்து விடுகின்றான். ராவணனை அவனுடைய உற்றம் சுற்றம் எல்லோரும் அழியும்படியாக ஒருவரும் மீதி இல்லாமல் கொண்டு விடுகின்றான். அந்த நிலைமையில் அவனுக்கு ஈமக்கடன்கள் செய்ய வேண்டும் அல்லவா? யார் செய்வது? அவனுடைய தம்பிகள் இறந்து விட்டார்கள் விபீடனை தவிர. விபீடனோ மற்ற தொழில்கள் சென்று விட்டான். கும்பகர்ணன் முடியாது என்று சொல்லுகின்றான். கும்பகர்ணன் மடிந்து விட்டான். ஏற்கனவே இந்திரஜித்து முதலிய மகன்களும் மடிந்து விட்டார்கள். வேறு யார் இவருக்கு செய்வார்கள்? செய்ய வேண்டியது விபீடனன். ஆனால் விபீடனன் செய்ய மாட்டேன் என்று கூறுகின்றார். அவனுடைய விரோதி, அவன் செய்ய மாட்டேன் என்று கூறுவார். அப்பொழுது ராமர் கூறுவார், இறந்து போனால் விரோதம் இன்றி போய்விடும், விரோதத்தை பற்றி பேசுவது தவறு, விரோதம் என்பதே இல்லை, நீ அவனுக்கு நிச்சயமாக ஈமக்கடன்களை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி செய்து விபீடனன் ராமனுக்கு வார்த்தையை கேட்டு ராவணனுக்கு ஈமக்கடன்களை செய்கின்றார். இது நமக்கெல்லாம் ஒரு படிப்பினை. இதை பாருங்கள் சார், எங்கள் மாமனார் எங்கள் அண்ணன் எல்லாம் என்னோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் சித்தப்பா குடும்பம் எங்களோட சண்டை போட்டுச்சு. அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அவங்களுக்கு நாங்கள் எங்கே சார் தவசம் பண்ணணும்? சில பெண்கள் கேட்பார்கள், என்னுடைய மாமியார் நான் இருக்கும் வரையிலே என்னை கொடூரமாக நடத்தினார்கள், அவர்களுக்கு ஏன் நான் தவசம் செய்வதற்கு உதவி புரிய வேண்டும் என்று கேட்பார்கள். அதற்குத்தான் ராமர் விடை கூறுகின்றார், இறந்த பிறகு விரோதம் என்பது இல்லை, எதிரிகள் என்பதே கிடையாது, அவர்கள் எல்லோருக்கும் தவசம் கொடுக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துவது தான் ராமாயணத்திலிருந்து நாம் பல காதைகளிலே பார்க்கின்றோம். பாருங்கள், விபீஷணன் தவசம் கொடுக்குறாரு, தசரதர் தவசம் கொடுக்குறாரு, தசரதனுக்கு ராமர் பரதன் தவசம் கொடுக்குறாங்க, தவசத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை தசரதை அறிவுறுத்துகிறார், ஜடாயுவுக்கு கொடுக்குறார். இது போன்று பல நிகழ்ச்சிகளிலே நாம் பார்ப்பது என்னவென்றால், இந்த பித்திருக்கடன் என்பது அவசியம் செய்யப்பட வேண்டியது. இதில் விரோத மனப்பான்மை கிடையாது, விரோதம் அற்று போகின்றது. இதில் தன்னுடைய தாய் தந்தையருக்கு மட்டும் இருப்பதில்லை, மற்றையவர்களுக்கும் செய்ய வேண்டியதுதான் மகாலய பட்சம். அதே போலவே பீமாஷ்டமி எல்லோருக்கும் செய்ய வேண்டியது. இது போன்றவர்களை செய்தோமையானால் நம்முடைய முன்னோர்கள் நற்கதி அடைவார்கள். அதை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. இதை எடுத்து காட்டுகின்றது ராமாயணம். இது போன்ற பல அபூர்வமான நிகழ்ச்சிகளை பார்ப்பது தான் ஆன்மீகம். அன்றாட ஆன்மீகத்துக்கு மறுமுறை சந்திப்போம்.